ஜெபிக்கப்படும். அதே போல சாத்திரிக்காக முன்பதாக வரும்போது வாழ்க்காக நம்ம ஜெபிக்கிறோம். கதத்தாமே இந்த குடும்பங்களை ஆஸ்வதிக்க முடியாத ஜெபங்கள் தாங்கலாம். நீங்கள் விட்டு சொன்னால் முன்னாக வரும்போது உங்களுக்காக ஜெபங்களை எடுக்கப்படும். இதுடன் இந்த அறிவிப்பு முடிவடைகிறது. விசேஷித்த நாளை கண்டவர்கள், திருமண நாள் பிறந்த நாளை சந்தித்தவர்கள் முன்பாக வருவீர்களேயானால் உங்களுக்காக சகோதரி மாதா தாமோதரன் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எசப்பா, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக ராஜா நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தாய்மார் ஆராதனையாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீரே எசப்பா, அதற்காக ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட சுவாமி திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கட்டாவே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் என்று சொல்லிட்டேப்பா. அதே போல சுவாமி இந்த நாளிலே நாங்கள் திவ்யாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னொரு ஆண்டை புதிய ஆண்டை நீங்கள் திரும்பியாக பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்ததற்காக உங்களுக்கு கோடி நன்றி சுவாமி. இன்னும் சுவாமி அநேக ஆண்டுகளை என் தேவன் திரும்பியாக கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சுவாமி எங்கள் திருச்சபையிலே இங்க வந்து சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே திருமண நாளை கண்டோம். ஆண்டவரே, வராத பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். அந்த பிள்ளைகளையுமாக கூட ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சந்திங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தாவே தலைவராக இருந்து சுவாமி அவங்க தேவைகள் யாவற்றையுமாக சந்திக்க என் தேவன் நீங்க உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூட சுவாமி பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் வருகிறோம் சுவாமி. வருடத்தை நன்மையினாலே ஆண்டவரே முடிசூட்டுகிற தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே இன்னும் அநேக ஆண்டுகளை கொடுத்து சுவாமி பிள்ளைகளுடைய நோக்கங்கள், திட்டங்கள், அவங்களுடைய வாஞ்சைகள், தாகங்கள் அனைத்தும் நிறைவேற்றி சுவாமி அவங்களை அதிகமாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, இந்த நாளிலே சொல்லப்பட்ட குறிப்புக்காக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, இந்த ஆண்டவரே திருச்சபைக்காக சுவாமி ஆண்டவரே காணிக்க கொடுத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிரபாகரனுக்காக பிரீதாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த சிஸ்டருக்காக கொடுத்த ஆண்டவரே இந்த கரத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் கொடுத்த கரங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னமாக கூட தகப்பனே இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே சாத்திரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடவுளை எழுந்து இந்த நாளிலே பாரத்தோடு இருக்கிற அவங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தேவன் தரும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வியாபாரத்தை நீங்க அதிகமாக ஆசீர்வதித்து அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட சுவாமி வசதியம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. மரத்தின் கனியை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலே சுவாமி நீங்க ஆசீர்வதித்தபடியால் நன்றி. அம்மாக்கு நல்ல சரீர சுகத்தையும் வரத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் சுவாமி. எல்லாவற்றையும் நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கிற மகிமை உண்மைக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க. விசேஷித்த காணிக்கை கொடுத்தவர்கள் முன்பாக வரும்பொழுது ஐயா அவர்களுக்காக ஜெபித்து திருமண பேங்க் வாசிக்கிறவர்கள் பேனுக்காக கூட ஐயா ஜெபிப்பார்கள். அறிவித்தவனமாக விசேஷத்தை காணிக்கை கொடுத்ததை பிள்ளைகளுக்கு கொண்டு சொன்னால் முன்பதாக நாம் ஜெபித்த பிறகு திருமண அறிவிப்பு நாம் கொண்டு சொல்வோம். நாம் ஜெபிக்கலாம். தங்களை முடியங்களை நேசிக்கிறதான எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. பலிபீடத்தில் நாங்கள் படித்திருக்கிற
ரீச்சாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கற்றலை ஆசீர்வதிங்க. இந்த சவுண்ட் சிஸ்டத்துக்காக மாத்திரமல்ல, பார்வையற்ற ஊழியத்துக்காக கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை கற்ற அறிவில் அதற்குரிய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு நிறைவாக கொடுத்து நடத்துங்க. மாத்திரமல்ல, சாவித்திரி அம்மாவை கூட உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களும் கூட ஆண்டவரே இந்த பார்வையற்ற ஊழியத்துக்காக கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை கற்ற அறிவில் அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தாங்க. விசேஷமாக இந்த 2 குடும்பத்தாருடைய மன விருப்பங்களை வாஞ்சிகளை கற்று நீங்கள் நிறைவு செய்யுங்க. சரீரமான ஆரோக்கியத்தை கற்று கொடுத்து தொடர்ந்து அந்த கையின் பிரயாசத்தை அப்பற்றை வருமானங்களை தண்ணீரை நீங்கள் ஆசீர்வாதத்தை நடத்தி போவதற்காக நன்றி. மாத்திரமல்ல, இந்த நாளில் பிறந்த நாளை கண்ட சிறு பிள்ளைக்காக, திருநாளை கண்ட நவீன் திவ்யாவுக்காக, ஈவாய்ப்பற்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்தின் உங்கள் கற்று தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை நடத்தி இந்த ஆண்டு முழுவதும் அவர்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்தி போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். திருச்சபையாளர்கள் நாம் அமர்ந்த வண்ணமாக இரண்டு திருமண அறிவிப்பிற்கு நாம் வாசிக்க கவனத்தோடு நாம் கேட்போம். முதலாவது நம்முடைய திருச்சபை சேர்ந்தது பெங்களூர் 45 காண்டு உண்டனி காந்தி நகர் 6வது மெயின் ரோட்டில் வசிக்கும் திரு ஜான் பீட்டர் என்கிற அண்ணாதுரை மற்றும் திரு நகோமி அவர்களின் குமாரன் செல்வன் ஜே ஜான் ரூபர்ஸ் அவர்களுக்கும் காவல் வைர சந்திராவில் உள்ள நமது கிளை சபையை சேர்ந்தவர் செல்வராய் மெமோரியல் சர்ச் பெங்களூர் 32 காவல் வைர சந்திராவில் வசிக்கும் திரு எஸ் சாந்தகுமார் மற்றும் திருமதி எஸ் பிரேமா அவர்களின் குமாரத்தி செல்வி எஸ் சோனியா அவர்களுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருமணம் நடக்கக்கூடாத நியாயமான தடைகளோ ஆட்சேபனைகளோ காரணங்களோ முன்னென்று உங்களில் யாராலும் அறிந்திருந்தால் அதை திருச்சபை போதகருக்கு அல்லது செயலாளருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறோம். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை மாற்றமல்ல, இறுதி அறிக்கை என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றமல்ல, இந்த திருமணமானது வருகிற 21/5/2022 புதன்கிழமை நேரம் 11 மணிக்கு நம்முடைய ஐஎம் பெட்டி நினைவாளத்தில் நம்ம ஐஎம் திருச்சபை போதகர்களால் இந்த திருமணம் நடத்தி வைக்கப்படும் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றமல்ல, திருமணத்துக்கு பிறகு ரிசப்ஷன் வரவேற்பு அல்லது உபசரிப்பு மாலை 6:30 மணி முதல் நம்ம சிஎம்ஏ கிராண்ட் ஃபங்க்ஷன் ஹால் எல்லாத்துக்குமே தெரிந்தது பஜார் வீதியில் அமைந்துள்ள அந்த திருமண மண்டபத்தில் மாலை உபசரிப்பு இருக்கும் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 2ஆம் திருமண அறிவிப்பு அறிக்கை வாசிக்க நாம் கவனத்தோடு கூட கேட்போம். நமது திருச்சபையை சேர்ந்தவரும் பெங்களூர் 45 காடுகுண்டனஹள்ளி ஹிதாயத் நகரில் வசித்து காலம் சென்ற திரு டேவிட் மற்றும் காலம் சென்ற திருமதி வனிதா அவர்களின் பெயரிலும் பெங்களூரு 45 காடுகுண்டனஹள்ளி செயின்ட் மேரிஸ் ஸ்ட்ரீட் எஸ்ஏகேல் லே அவுட்டில் வசிக்கும் திரு ஜான்சன் மற்றும் திருமதி ரீட்டா ஜான்சன் அவர்களின் குமாரன் செல்வன் ஜே ராபின்சன் அவர்களுக்கும் பெங்களூரு யஸ்வந்த்புரம் சோலோ ஃபெய்த் திருச்சபையை சேர்ந்தவரும் பெங்களூரு 8 அல்சூரில் வசிக்கும் திரு அசோக் குமார் டி சௌசா மற்றும் திருமதி மரியா அவர்களின் குமாரத்தி செல்வி ஏ வீணா பிரின்சி அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவிக்கிறோம். இத்திருமணம் நடக்கக்கூடாத நியாயமான தடைகளோ ஆட்சேபனைகளோ காரணங்களோ முன்னென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை திருச்சபை போதகருக்கு அல்லது செயலாளருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டுகிறோம். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் இவர்களுக்காக சொல்லிக்கலாம். ஜான் ரூபர்ஸ் இருந்தீங்கன்னா முன்பதாக வாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஜூன் பண்ணிங்களா சரி, முன்பதாக வாங்க. ராபின்சன் முன்பதாக வாங்க. இந்த திருமண காரியங்களுக்காக நாம் சொல்லிக்கலாம். பாப்பையா இருக்கீங்களா? இந்த நாளில் சர்ச்சுக்கு வந்துருக்கீங்க. பாப்பையா இருக்கீங்களா? நீங்கள் அங்கேயே நினைக்கும் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணிடுறேன். எனக்கு விளைவுலாம் நீங்கள் நாள் வர முடியாது சொன்னாங்க. நீங்கள் அங்கேயே இருக்க உங்களுக்காக சரி. அவருக்கு முதலாவது கரங்களை தட்டி நாம் திருச்சபையை நன்றி முடிஞ்சா இல்லைங்க.
விடுதலையும் அவர்களுக்காக சொல்லிக்கிறோம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பள்ளிக்கூடத்தில் பல நாள் படித்திருக்கிற ஜான் ரூபஸுக்காக, சோனியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தில் இணைக்கப்பட போகிற அன்பான பிள்ளைகளை கச்சனை ஆசீர்வதிங்க. மாத்திரமல்ல ஜான் பீட்டர் திருப்பதி நகோமி குடும்பத்தின் கூட உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாந்தகுமார் பிரேமா குடும்பத்தின் கூட உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வருகின்ற புதன்கிழமை இருக்கிற அந்த திருமண வைபவத்தில் நீங்க பிரசன்னராக இருந்து அந்த திருமணத்தினுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் முடித்து கொடுக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளுக்கு முதல் திருமண அறிக்கையை வாசிக்க கேட்டு ராபின்சன் வீணா பிரின்சிப் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மாத்திரமல்ல திரு ஜான்சன், திருமதி ரீட்டா ஜான்சன் அவர்களை கொடுக்கிற கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திரு விஜயகுமார் அவர்களை கொடுக்கிற கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமதி மரியாதை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பங்களை கச்சனை ஆசீர்வதிங்க. ஜூன் 5ஆம் தேதி இருக்கிற அந்த திருமண வைபவத்தில் நீங்க பிரசன்னராக இருந்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வாதமாய் முடிச்சு கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்ய வல்லவர்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சரீர பிரகாரமாய் ஆவிக்குரிய ரீதியில் மனதளவில் பிள்ளைகள் உமக்குள்ள ஆயத்தப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பிள்ளைகளாகபடி எப்படியாக திருமணங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதமாக தந்தீங்களோ, அதே போல ஜான் ரூபஸ் ராபின்சனுடைய திருமண வைபவத்தை நீங்க ஆசீர்வாதமாக்கி கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இதனால வாக்குறையாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு வரும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். அவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஸ்தலத்தில் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பாதம் அமர்ந்து ஜெபிக்கிறாரோ அந்த காரியங்களுக்கு பதில் கொடுத்து பெரிய காரியங்களை கர்த்தர் நீங்க செய்ய போவதற்காக நன்றி. ஒருமுறை கூட இந்த நாளில் இந்த திருச்சபையில திருமணத்துக்காக செலுத்திக் கொண்டிருக்கிற வாலிபர் தம்பி தங்கைகளை கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு நாளை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்த வண்ணமாக புதிய பாடல் புத்தகத்திலே 214வது பாடல், ஐயா நான் வந்தேன் தேவ ஆண்டவரே. எல்லோரும் உற்சாகத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஐயா நான் வந்தேன் தேவ ஆண்டவரே. Yeah.
நாளிலே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1 துவங்கி 10 வரை, புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல் 26 முடிய நாம் வாசிக்க கேட்போம். முன்பாக வந்து தமிழிலும் ஆங்கிலத்தும் வாசிப்பவர்கள் மரியா ராபர்ட், நிர்மல் ரகு, கிரேஸ் வேதமணிக்கும் அக்கா, மர்சி க்ளோஸ். இந்த மனமகிழ்ச்சியின் தாய்மார்களின் ஆராதனைக்கு என்று நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதப்படம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை வாசிக்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறாக்கிறவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் வாயினாலே அவன் அகர்ந்து கேட்ட வினார் உண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாய் இருக்கும், காளைகளின் இடத்தினாலே மிகுந்த வருத்தம் உண்டு. மெய்சாட்சிக்காரன் பொய் சொன்னான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தி உள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காண்பாய். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சகங்களோ மூடத்தனம். மூடன் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறான், நீதிமான்களுக்கு தயை உண்டு. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் விருந்தையாகான் என்பதை தேவன் தாமின் திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். First reading, Proverbs chapter 14, verses 1 to 10. The wise woman builds her house, but with her own hands the foolish one takes down her down. He whose walk is upright fears the Lord, but he whose ways are devious despises him. A fool talks bring a rod to his back, but the lips of the wise protect them. Where there are no oxen, the manger is empty, but from the strength of an ox comes an abundant harvest. Truthful witness does not deceive, but a false witness pours out lies. The mocker seeks wisdom and finds none, but knowledge comes easily to the discerning. Stay away from the foolish man, for you will not find knowledge on his lips. The wisdom of the prudent is to give through to their ways, but the folly of fools is deception. Fools mock at making amends for sin, but goodwill is found among the upright. Each heart knows its own bitterness, and no one else can share its joy. Amen. இரண்டாம் வேதபாடமாம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 26 முடிய. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 26 முடிய. விக்கிரக ஆராதனை, வில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால்
ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும். வீண் மகிழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவருக்கு ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். தேவன் தாமின் வசனங்களை வாசிக்கிறோம். For the special occasion, Women's Day, the second Bible reading is taken from the letter of Paul to the Galatians, chapter 5, verses 20-26. Galatians, chapter 5, verses 20-26. Idolatry, sorcery, enmity, strife, jealousy, fits of anger, rivalries, dissensions, divisions, envy, drunkenness, orgies, and things like this. I warn you, as I warned you before, that those who do such things will not inherit the kingdom of God. But the fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Against such things there is no law, and those who belong to Christ Jesus have crucified the flesh with its passions and desires. If we live by the Spirit, let us also keep in step with the Spirit. Let us not become conceited, provoking another, envying one another. May God bless this holy word.